கரூர் சம்பவம் வந்து விஜயோட அரசியல் பயணத்தை எந்த அளவுக்கு மாத்திருக்கு? அதுதான் அவர் ஏற்கனவே நினைச்சது என்ன அப்படின்னா, இந்த மாரி ஒரு ரோட் ஷோ மாரி போய் மக்கள சந்திக்கணும். ஓகே. அந்த மாரி சந்திக்கும்போது பார்த்தீங்கன்னா, பல ஊர்களில் பல இடங்கள்லேருந்து மக்கள் திரண்டு வருவாங்க. ம். அந்த மக்கள் அடர்த்தியா நிக்கிறதே நமக்கு வந்து ஒரு பெரிய மைலேஜ குடுக்கும் அப்படின்னு நெனச்சாரு. அதுதான் நடந்தது. ஆனா, ஓகே. அதுல வந்து இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத கரூர் சம்பவம் அவருக்கு உணர்த்திடுச்சு. ஓகே. அப்ப நீங்க தொடர்ந்து அதே பேட்டர்ன்ல மக்கள சந்திக்க போறது அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். ஓகே. என்ன? அப்ப அத வந்து இவர் நிச்சயமா செய்யக்கூடாது, செய்ய மாட்டார். அதனால தான் இப்ப என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, மாவட்டத்துக்கு ஒரு பொதுக்கூட்டம். அது ம். இந்த மாதிரியான கடை வீதிகள், ம். பொதுமக்கள் புழங்குகிற இடமா இல்லாம, ஏதாவது ஒரு மைதானத்துல அப்படி ஒரு கூட்டத்த கூட்டுறதுங்கிற அளவுக்கு இவங்க இப்ப முடிவு பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அது மட்டும் இல்ல, காவல்துறை இவர்களுக்கு உரிய நேரத்தில் அந்த அனுமதிய குடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க மைதானத்துல ம். இவங்க கூட்டம் போட முடிவு பண்ணி, அவங்க நாள் சாயந்தரம் அனுமதி குடுத்தாங்கன்னா, என்ன ஏற்பாட்ட பண்ண முடியும்? ஆமா. என்ன? ஸோ அதனால காவல்துறை இவருக்கு வந்து சரியான ஓகே. ஒத்துழைப்பு குடுக்கணும். ஏன்னா, இப்ப விஜய் போற இடத்துல எல்லாம் ம். இந்த மாரி உயிரிழப்பு நடக்கட்டும். ஓகே. என்ன? அதனால அவருக்கு கெட்ட பேர் வரட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாம் இந்த மாரி பண்ணிறக்கூடாதுல்ல. ஓகே. அதனால இவர்களும் சரியாக அந்த அனுமதிய உரிய நேரத்தில் குடுக்கணும். அதுதான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கு. ஓகே. என்ன கோர்ட் பார்த்தீங்கன்னா, அநேகமா உரிய வழிகாட்டு நெறிமுறைகள அவங்க வகுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் அவருடைய பயணம் அப்படிங்கிறது நான் சொன்ன மாரி இந்த பேட்டர்ன்ல இருப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கு.